இங்கே வந்திருக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் நத்தம் முனைவர் சிவசங்கரன் அவர்கள் நமது 9 டிகிரி படிச்சிருக்காரு. ஆனா இந்த நக்கி பிழைக்கிற 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஓட்ட கொடுத்துட்டு இந்த நாய்கள் இருந்து நக்கி பிழைக்கிற நாய்களுக்கு நடுவுல எங்க அண்ணன் இவ்வளவு டிகிரி முடிச்சுட்டு வந்து இப்ப நிக்காரு. ஆனா ஒரு நாய் கூட ஆள் வச்சு மிரட்டி பார்த்தாங்க, அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறாங்க. ஆனா ஒரு மைப்பு புரிதம் இல்ல. எங்க அண்ணனை வந்து யாரு எதுவுமே செய்ய முடியாது. சீமான் தம்பியாக எங்க அண்ணன் வந்து நிக்காரு. அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதியில ஒரு நாய் நரி கூட எங்க அண்ணனை தொட முடியாது. ஏன்னா எங்க அண்ணன் அவ்வளவு தூரம் படிச்சு வந்து நிக்காரு. இசைக்கு சுப்பி அவர்கள் எங்கள் அண்ணனை எதிர்த்து போராடினார். ஆனால் நாங்கள் வென்று காட்டுவோம் என்று உறுதி அளிக்கிறோம். எங்களை தொடவும் முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். நீங்கள் 500 1000 என்று கொடுத்தீர்கள். எங்கள் அண்ணன் அம்பாசமுத்திர சட்டமன்ற வேட்பாளராக நிற்கும் பொழுது நீங்கள் உங்கள் ஓட்டுக்கு விலை பேச ஆரம்பித்தீர்கள். உங்கள் ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்தில் எங்கள் அண்ணன் வந்து உங்களை எதிர்த்து பேசுற உடனே ஓட்டுக்கு 1000 1500 என்பதை நீங்கள் நிறுத்தி இப்போது 1500 தொகுதிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் இந்த பறக்கும் படை, இந்த அதிரடி படை இதெல்லாம் கேட்காது, தட்டி கேட்காது. ரோட்ல போற ஆட்டுக்குட்டி வித்துட்டு வரல பிடிச்சி துட்டு எங்க இருந்து வேண்டாம், அந்த இந்த துட்டுக்கு பில் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது பறக்கும் படை. நீங்க பண்ற பெரிய தப்பு. மொத்தத்திலே 1200 பேர் தான் இருக்கீங்க பறக்கும் படை. பறக்கும் படைன்னு ஒரு பரதேசி படையை வச்சுட்டு எங்களை மக்களை இந்த பாடுபடுத்திட்டு இருக்காங்க. திராவிட அரசுகளே, உங்களை முக்கியமான ஒரு கண்டிப்பு உங்களை கண்டிக்கின்றோம். எங்கள் ஆட்சி வந்தால் திராவிட அரசுகளை மூட்டை கட்டி அடிப்பதுதான் எங்கள் வேலை என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறேன். எங்க அண்ணன் நத்த முனைவர் சிவசங்கரன் அவர்கள் அம்பாசமுத்திர தொகுதியிலே ஏப்ரல் 24ஆம் தேதி சட்டமன்றத்தில் ஏறின உடனே அம்பாசமுத்திரத்தில் தொகுதியில் சார்ந்த எந்த ஒயின் ஷாப்பும் ஓடாது. அதனை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு ஒயின் ஷாப்பை நாங்க மூடிடுவோம். எங்க அண்ணன் வந்த உடனே ஆங்காங்கே கிடக்கும் குளத்துகளை தூர்வாரவும் அனைத்துக்கும் போராட வேண்டிய எங்க கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் தினம் தினம் நாங்க போறோம். காலையில் 8 மணிக்கு எங்க பணி ஆரம்பிக்கும், நைட்டு 10 மணிக்கு வரைக்கும் எங்க பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லயுமே நாங்க பாத்துட்டு வரோம். ஒரு சாலை சரி கிடையாது, ஒரு சாக்கடை சரி கிடையாது. எந்த ஊர்லயுமே ஒரு ரோடு எப்போதுமே பொதுவா ரோடு போடும்போது 2 சைடுமே சாக்கடையை போட்டுதான் ரோடு போடணும். ஆனா இந்த திராவிட அரசுகளும் இவர் எஸ்ஐ சுப்பி அவர்களும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. ஒரு ரோட்டை மட்டும் மேல கூடி போட்டுட்டு திரும்ப அந்த ரோட்டை தோண்டுதாங்க. எதுக்காண்டி? தண்ணி கொடுக்காங்க. அந்த தண்ணி நீங்க குடிச்சு பாத்தீங்களா? நாய் கூட பிடிக்காது. அந்த தண்ணியை உண்மைக்கு மக்களே நீங்க சிந்திக்க வேண்டிய ஒவ்வொரு சிந்திப்பார் தான். அந்த தண்ணியை நீங்க குடிச்சு பாருங்க. அது தாமிரபரணி தண்ணியே கிடையாது. கலப்படமிக்க தண்ணியை உங்களுக்கு தந்தி உங்களை ஏமாத்தாங்க. பாட்டிலுக்கு 200 ரூபாய் கொடுக்காங்க. கொக்கோ கோலா கம்பெனிக்கார அவளை தாமிரபரணி தண்ணி எடுத்துக்கொண்டு விற்கான். அதை யாரும் கேட்க மாட்டாங்க. மலையை கலவாண்டு விற்கான், மரத்தை கலவாண்டு விற்கான், ஆத்து மணலை கொள்ளடிச்சு விற்கான். அம்பாசமுத்திர தொகுதியில இது உண்மைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் போய் சொல்லல. நீங்க யாருனாலும் கேட்டு பாருங்க. இங்க தொகுதியில இருக்க எல்லா இடத்தையும் நீங்க பாருங்க. நாங்க தினந்தனம் 48 நாளா இதோட போராடிட்டு இருக்கோம். தினந்தனம் நாங்க ஓட்டு கேட்டு போறோம். ஒவ்வொரு ஊருக்கும் நாங்க பிரச்சாரம் பண்ற ஒவ்வொரு ஊர்லயும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர்லயும் போகும்போதெல்லாம் ஆத்து மல்ல கொள்ளடிச்சிருக்காங்க, மரத்தை வெட்டி கொண்டு போயிருக்காங்க, மலையை அக்குச்சக்கமா கேக்கு வெட்டின மாதிரி பீஸ் பீஸ் ஆட்டி கொண்டு போயிருக்காங்க. நீங்க எனக்கு ரத்தம் கொதிக்கி அதே மாதிரி ஒவ்வொரு தமிழக மக்களுக்கும் கொதிக்கணும். ஒவ்வொரு என் மரத்தை வெட்டுதான் உன் வீட்டு பிள்ளைய தொட்டா என் வீட்டு பிள்ளைய தொட்டான்னு எல்லாரும் கொந்தளிக்கீங்களா? அதே மாதிரி நீங்க கொந்தளிக்க வேண்டும். என் மரத்தை எதுக்கு நீ வெட்டுத? என் பாறையை நீ ஏன் உடைக்க? என் மனதை நீ எப்படி அள்ளலாம்? என் தண்ணியை நீ ஏன் மாத்தி விடுத? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சிந்திச்சா மட்டும்தான் இந்த நம்ம அம்பாசமுத்திர சட்டமன்றத்தை நம்ம விடுதலை பெற முடியும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த இவ்வளவு நாள் எதுவுமே கொடுக்கல. இப்போ வந்து நின்னுகிட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு நான் கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டா அப்ப நீ என்ன கேள்வி கேட்க அப்படின்னு என்னைய கேட்டாங்க. நாங்க கேள்வி கேட்காம அப்ப யாரையா கேள்வி கேப்பா? ஐயா ஏடிஎம்கே அவர்களே, உங்களுக்கு நான் ஓப்பனே ஒரே சொல்லுவேன். எங்கள் அண்ணனை மறைமுகமாக அடிக்கவோ மறைமுகமாக திட்டவோ நீங்கள் செய்வது மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு முடிந்தால் நேருக்கு நேர் எங்க அண்ணனை சீறி பாருங்கள். நாங்கள் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்க அண்ணனை அடிக்கவோ ஆள் வச்சு மிரட்டவோ முடியாது. எங்க அண்ணன் அப்படி ஒண்ணு வேற எந்த திராவிட கட்சியில இருந்து எங்க அண்ணன் வரல. தலைவர் பிரபாகரன் வழியில், சீமான் தம்பியின் வழியில் எங்க அண்ணன் வந்து நிக்காரு. நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.